ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு சம்தஸ்டி யூடியூப் சேனல். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சிசேரியன் பண்ணதுக்கப்புறம் நம்ம பாடிலாம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, எனக்கு வந்து சிசேரியன் தான் பண்ணாங்க. நம்ம நார்மலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ட்ரை பண்ணோம். பட் வந்து பேபி வெயிட்டும் சப்போர்ட் பண்ணல எனக்கு. அதனால் வந்து சிசேரியன் போக வேண்டியதாகிடுச்சு. எனக்கு டேட் வந்து பார்த்திங்கன்னா 24th Feb வந்து கொடுத்துருந்தாங்க டெலிவரி டேட்டு. பட் எனக்கு வந்து சிசேரியன் பண்ணது வந்து பார்த்திங்கனாக்கா 19 Feb அன்றைக்கி பண்ணாங்க. ஈவினிங் வந்து டெலிவரி ஆச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக. இப்போ நம்ம என்ன அது டெலிவரி ஆனதுக்கப்புறம் நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து டெலிவரி ஆனிச்சுனாக்கா, சிசேரியன் சொன்னாக்கா நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. நீங்கள் நார்மலுக்கு எப்படி வந்து உங்களை டேக் கேர் பண்ணுறீங்களோ, ரெடி பண்ணுறீங்களோ, அதேமாதிரி தான் சிசேரியனுக்கும் நீங்கள் வந்து உங்களை ரெடி பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் கன்சீவ் ஆகிட்டாலே வந்து நமக்கு நார்மல் தான் நடக்கணும், சிசேரியன் வேணாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே, நியூ மாம்ஸ் எல்லாருக்குமே வந்து நேச்சுரலாக வரும். பட் அப்படி வந்து நீங்கள் உங்களை வந்து ரெடி பண்ணாதீங்க. நார்மலாக இருந்தாலும் ஓகே, சிசேரியனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ தான் சிசேரியன்னு சொல்லும் போது நமக்கு வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆகி நம்ம டேக் கேர் பண்ணவே மாட்டோம். அதனால் ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் நார்மலாக இருந்தாலும் ஓகே, சிசேரியனாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து நீங்கள் ரெடி பண்ணுங்கள். நம்ம மைண்டை எப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டாலே நமக்கு பாதி பிரச்சனைங்க முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, சிசேரியன் சொன்னதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து பயப்படவே கூடாது. ரொம்ப நார்மலாக ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் மூமெண்ட்டை. நான் உங்கள் பேபியை வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இந்த சிசேரியன் ரூமுக்கு, ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போங்க. நானும் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி தான் போனேன். என்னோடய பேபியை நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஜாலியாக போனேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம பாடி வந்து ரொம்ப ஷிவர் ஆகும். அது வந்து நம்மளால் கண்ட்ரோலே பண்ண முடியாது. ஆனால் நமக்கு தெரியும் நமக்கு வந்து ஷிவர் ஆகுது அப்படின்ட்டு. பட் அது வந்து நார்மல் தான். கொஞ்ச நேரம் வந்து ஷிவரிங் இருக்கும், அப்புறம் வந்து நார்மலாக வந்து கண்ட்ரோல் ஆகிரும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அண்டு ஃபர்ஸ்ட் வந்து மோஷன்லாம் யூரின் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அது வந்து நீங்கள் அதுக்கு ரெடி ஆகுறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது வந்து நம்ம கூட வந்து நர்ஸ் வந்து இருப்பாங்க. பட் நீங்கள் என்னோடய சஜஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, அவங்க கூட வந்து உங்கள் ஹஸ்பண்டை வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க டிஃபிகல்ட்டியை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டால் வந்து அவங்க பெட்டராக வந்து நமக்கு இருக்கும். நான் அவங்க டேக் கேர் பண்ணுவாங்க நெக்ஸ்ட். அதனால் நீங்கள் வந்து மோஷன் போகிறப்பையோ அப்படிலாம் யூரின் போகிறப்பையோ அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதோ நர்ஸ் மட்டும் இல்லாமல் உங்கள் கூட வந்து உங்கள் ஹஸ்பண்டை இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. சிசேரியன் ரூம் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் கொஞ்சம் தண்ணி குடிச்சிக்கோங்க. அதாவது உங்களை ரெடி பண்ணுவாங்க, அதுக்கு முன்னாடி வந்து தண்ணி குடிச்சிக்கோங்க. ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து நமக்கு வந்து தண்ணி தருவாங்க. அதனால் அதுக்கு முன்னாடியே வந்து நீங்கள் தண்ணி எடுத்துக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா, ஃபுட்டு வந்து நம்ம முன்னாடியே நினச்சிருப்போம், டெலிவரி ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இஷ்டப்பட்டதை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிருப்போம். பட் அது வந்து கிடையாது. கொஞ்சம் மனசு தேர்த்திக்கோங்க. நம்ம வந்து 2nd or 3rd டே தான் வந்து நம்ம வந்து ஃபுட் எடுத்துக்க சொல்லுவாங்க. ரொம்ப லைட்டான ஃபுட் தான் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க. ரொம்ப ஸ்பைசியை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா, ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வந்து சளி பிடிச்ச மாதிரி இருக்கும். இருமல் வர மாதிரி ஃபீல் ஆகும். அந்த மாதிரி வரும்போது வந்து இருமக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்மளால் இருமாமலும் இருக்க முடியாது. அந்த நேரத்தில் என்ன பண்ணிங்கன்னா, வாயை நல்லா திறந்து நல்லா மூச்சு இழுத்து விட்டிங்கனாக்கா அந்த இருமல் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். எனக்கு இது சொன்னது. அதுமாரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இரும்பிடாதீங்க அந்த நேரத்தில். ஏன்னா ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க, அதனால் இருமக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதோட கண்டினியூஷன் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதேமாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.